இல்ல guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 3. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹினாட்டாவே நம்ம தக்கமிச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அவ பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இறந்ததுன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை அப்புறமேல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நம்ம தக்கமிச்சு ஓடுறா. எங்க ஓடுறான்னு பாத்தீங்கன்னா நம்ம தக்கமிச்சு ஒரு இடத்துக்கு போறோம். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹினாட்டாவோட அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தக்கமிச்சு காலிங் பில் அமுத்திட்டு வெயிட் பண்றாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹினாட்டா வராங்க. ஹினாட்டா வந்தோடனே ஹினாட்டா பார்த்தோன்னே தக்கமிச்சு அழுதுட்டு என்ன தக்கமிச்சின்னு கேட்டோடனே நம்ம தக்கமிச்சு பாத்தீங்கன்னா உன்னை பார்க்கதான் வந்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே திரும்பி போக ட்ரை பண்ணும்போது ஹினாட்டா வந்து ஓடி வந்து தக்கமிச்சியை பிடிச்சிட்டு உன்னை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும் தக்கமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டை போட்டியா தக்கமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹினாட்டா கேட்கறா. இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வரா. உடனே தக்கமிச்சி அழுதுகிட்டே சொல்றான் ஹினாட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரா. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா நம்ம தக்கமிச்சி பார்க்ல ஒரு ஊஞ்சல் உட்காந்துருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா புள்ளி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ போய் பங்கமா ஒரு செய்கையை செஞ்சுட்டு பாட்டில் எல்லாம் உடச்சு எல்லாத்தையும் இறட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டில தூக்கி போட்டு ஹீரோ போகலான்னு பார்க்கும்போது அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு பாட்டில் இப்படியே போட்டு போறீங்க இருக்காது காலில் குத்திருன்னு சொன்னோடனே ஆமா அதுவும் கரெக்டு தான் சொல்லிட்டு நம்ம தக்கமிச்சு அந்த பாட்டில் எடுத்து போட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்படி யாரு வந்து இந்த மாதிரி பேசினாலும் நீ நல்லா தைரியமா பிரேவா பேசினீங்கன்னா அவங்க உன்னை பார்த்து பயந்து போயிருவாங்கன்னு சொல்லும்போது அவன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். தக்கமிச்சு நோட்ஸ் எல்லாம் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம தக்கமிச்சு பாத்தீங்கன்னா அவனை விசாரிச்சுட்டு இருக்கான். நீ யாரு அப்படின்னு பேசி கேட்கும்போது நம்ம அந்த சின்ன பையன் சொல்றா என் பேரு தச்சிபனா நகாட்டோன்னு. நம்ம தக்கமிச்சுக்கு ஷாக்கு ஹினாட்டாவோட தம்பியா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி சொல்றான். உனக்கு உங்க அக்காயை பிடிக்குமான்னு கேட்டா அவன் இல்லைன்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தக்கமிச்சு சொல்லுவான் உங்க அக்காயை நீ தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தக்கமிச்சு சொல்லிட்டு அவனை கூட ஹேண்ட் ஷேக் பண்ணோடனே அவன் ஃபியூச்சருக்கு வந்தாரான். ஏன்னா ட்ரெயின்ல அடிபட்டு நம்ம ஒரு காயம் கூட நம்ம எந்திரிச்சு நிக்கிறவங்க போது ஒருத்தர் வந்து உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. அது வேற யாரும் இல்ல நம்ம நகாட்டோ தான். நகாட்டோ வந்தோடனே நகாட்டோ பார்த்தோன்னே தக்கமிச்சு எனக்கு வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு காயம் கூட இல்லாம இருக்கிறது எப்படின்னு நம்ம நகாட்டோ கேட்கவும் நகாட்டோ வந்து உன்னை காப்பாத்திட்டோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தக்கமிச்சு கேட்கறான் ஹினாட்டா இருக்காளா அப்படின்னு. நம்ம நகாட்டா சொல்றான் நீ சொன்ன மாதிரியே அதெல்லாம் நடந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா என்னால என் தங்கச்சி என்னால என் அக்கா வந்து காப்பாற்ற முடியல, என்னால என் சிஸ்டரை வந்து காப்பாற்ற முடியலன்னு நம்ம நகாட்டா சொல்றான். உடனே நம்ம தக்கமிச்சு ஷாக் ஆகுறான். சரி நம்ம